ஷலோம் அலைக்கேம், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிற எபிரேய வார்த்தை என்னவென்று சொன்னால் நகாம். என்ன வார்த்தை? நகாம். இந்த வார்த்தையை ஏசாயா 40வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் படிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நகமு நகமு அம்மி யோமார் எலோஹேகேம். தமிழ்ல இருக்குது, என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். நகாம் என்ற வார்த்தைக்கு ஆறுதல், தேறுதல். அதே போல ஒரு சில இடங்களிலே ஆண்டவராகிய கர்த்தர் எப்பொழுதெல்லாம் தம்முடைய ஜனங்களுடைய சில தண்டனைகளை கொடுத்திருப்பார், அதை பார்த்து அவர் மனஸ்தாபப்படுகிறார், தம்முடைய முடிவை மாற்றுகிறார். அந்த இடத்திற்கும் நகாம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம இதை குறித்து மற்றொரு வீடியோல தெளிவாக பார்க்கலாம். இன்றைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான அர்த்தம் என்னவென்று சொன்னால் ஆறுதல், தேறுதல். முக்கியமாக இந்த ஏசாயா 40வது அதிகாரத்தின் அடிப்படையிலே பார்க்க போகிறோம். ஏன் ஆண்டவர் இந்த இடத்திலே தன் ஜனங்களை ஆறுதல் படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்? அதுவும் இந்த ஆறுதலை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியரா இருக்குது. அதனாலதான் 2 தடவை வந்திருக்குது, நகமு நகமு. அதுவுமே இது ஒரு கட்டளை வாக்கியமாக எபிரேயத்தில் இருக்குது. எபிரேயத்தில் ஒரு அழகு என்ன அப்படின்னா, கட்டளை வாக்கியங்களுக்கு எல்லாம் தனிப்பட்ட முறையில் ஸ்பெல்லிங் இருக்கும். இன்னைக்கு தமிழ்ல எப்படி இருக்கு பாருங்களேன். அன்னைக்கு அவர்கள் வந்தார்கள், சென்றார்கள், அவன் வந்தான் போனான். இது ரெண்டுக்கும் வந்தார்கள் சென்றார்கள் ரெஸ்பெக்டா சொல்லணும் அப்படின்னா ஸ்பெல்லிங் வித்தியாசமாக இருக்கிறது. நம்ம டிஸ்ரெஸ்பெக்டா பேசணும் அப்படின்னா அதுக்கு ஸ்பெல்லிங் வித்தியாசமா இருக்குது பாருங்க. ஆனா இங்கிலீஷ்ல அப்படி கிடையாது. அதே மாதிரிதான் எபிரேயத்துல நிறைய விதங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில ஸ்பெல்லிங் இருக்கும். ஒரு சில விஷயங்களை நீங்க நார்மலா சொன்னா அதுக்கு ஒரு ஸ்பெல்லிங் இருக்கும். ஒரு சில விஷயங்களை நீங்க ரொம்ப அழுத்தமா, ரொம்ப இன்டென்சிஃபைடா, நீங்க ரொம்ப ஒரு சில விஷயங்களை ரொம்ப அழுத்தமா நீங்க சொல்றீங்கன்னா அதுக்கு தனியா ஸ்பெல்லிங் இருக்கும். இதெல்லாம் கால், பியல், நிஃபால், இந்த மாதிரி பல ஸ்டெம்ஸா சொல்லுவாங்க. இப்ப இந்த இடத்துல ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, இங்க ஆண்டவராகிய கர்த்தர் நகமு நகமுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை வாக்கியமாக தம்முடைய தீர்க்கதரிசிகளோடும் தம்முடைய ஜனங்களோடும் இணைந்து தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை ஆண்டவர் ஆறுதல் படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். என்ன நடக்கின்றது? ஏசாயா 39வது அதிகாரத்தில் நீங்க பார்க்கிறீங்க, தேவன் தம்முடைய ஜனங்களை நான் பாபிலோனுக்கு சிறை இருப்புக்கு அனுப்புவேன் என்று சொல்கிறார். சிறையிருப்புக்கு அனுப்புவேன் என்று சொன்ன பிறகு அதுக்கப்புறம் பல நாட்கள் ஆனது. எசேக்கியா ராஜாவின் காலம் முடிந்த பிறகு அநேக ராஜாக்கள் வந்தார்கள். அவர்களுடைய காலங்கள் எல்லாம் முடிந்த பிறகுதான் சிறைபிடிப்பு நடக்கின்றது. ஆனால் ஒரு அழகான விஷயம், ஆண்டவராகிய தேவன் ஏசாயாவின் மூலமாக பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த சிறையிருப்பில் போயிருக்கின்ற அந்த மக்களுடைய துயரத்தை போக்கத்தக்கதான ஒரு தீர்க்கதரிசன செய்தியை ஆண்டவராகிய கர்த்தர் ஏசாயாவின் மூலமாக எழுதி வைக்கிறார். அதனுடைய துவக்கத்தின் வார்த்தை என்னதான் இருக்குது பாருங்களேன், நகமு நகமு, கம்ஃபர்ட் கம்ஃபர்ட் மை பீப்புள். எவ்வளவு ஒரு அழகான ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் பாருங்களேன். தம்முடைய ஜனங்கள் அந்த பாபிலோன்ல போய் இருக்கிறது அவர்களுடைய தவறுகள்னால்தான், அவருடைய அக்கிரமங்கள், அவருடைய பாவங்கள், அதனாலதான் அவர்கள் தேவனுடைய தண்டனையை பெற்று அங்கு பாபிலோனுக்கு போறாங்க. இருந்தாலும் தம்முடைய ஜனங்கள் அங்கே கவலைப்படுவார்கள், கஷ்டப்படுவார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய ஆறுதலான செய்தியை எழுதுகிறார், என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். இந்த நகாம் என்ற வார்த்தை சும்மா சாதாரணமா ஒரு ஆறுதல் கிடையாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சொல்றேன் பாருங்களேன். ரோட்ல யாரோ ஒரு பையன், தெரியாத பையன் அழுதுக்கு இருக்கான், நீங்க பாக்குறீங்க, என்னப்பா ஆச்சு, ஏன் பழகுற, சரி அழாத என்னப்பா அப்படின்னு சும்மா தட்டி எடுத்துட்டு போறீங்க. இது ஒரு ஆறுதல் தான். இப்போ இது உங்களுடைய சொந்த பையனோ உங்களுடைய சொந்த மகளோ நின்றுட்டு திடீர்னு நீங்க வண்டியில போய்க்கிருக்கீங்க, ரோட்ல உங்க பிள்ளைய பாக்குறீங்க, அழுதுக்கு இருக்காங்க. இப்போ நீங்க எப்படி நீங்க உங்களை ஆறுதல் படுத்துவீங்க? கூப்பிட்டு என்னடா ஆச்சு, ஏன்டா அழுகுற, என்னடா ஆச்சு, அப்படி ஒரு சீரியஸ்னஸ் இருக்கு பாருங்களேன். அப்படிப்பட்ட ஒரு சீரியஸ்னஸ் இந்த எபிரேய வார்த்தையில உங்களால பார்க்க முடியும். நீங்க நார்மலா சொன்னீங்கன்னா இது வந்து கால் ஸ்டெம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நார்மல் ஸ்பெல்லிங்ல இருக்கும். இது வந்து ரொம்ப ஒரு இன்டென்சிஃபைடா பேசுற ஒரு பிஎல் ஸ்டெம்ல இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப அழுத்தமாக ஆண்டவர் இங்க சொல்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள், என் ஜனம் கவலைப்படக்கூடாது, என் ஜனத்தை கம்ஃபர்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு போன பிறகு ரொம்பவே டிஸ்கரேஜ் ஆயிட்டாங்க, ரொம்பவே அப்படியே சோர்ந்து போய் விட்டார்கள், மனதில் எந்த விதமான உற்சாகம் இல்லாமல் மாறிவிட்டார்கள். சீயோன் சொன்னதாம், கர்த்தரனை மறந்து விட்டார், ஆண்டவரனை கைவிட்டு விட்டார், அவ்வளவுதான், நாங்கள் இனிமேல் உடன்படிக்கை மக்கள் கிடையாது, எங்களை ஆண்டவர் கைவிட்டு விட்டார். ஒரு சில பேர் சொல்லிட்டாங்க, ஆண்டவரே தோற்கடிக்கப்பட்டார், இப்ப எப்படி ஆண்டவர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? இப்படியெல்லாம் பல யோசனைகள் அவருடைய மனதிலே சென்று கொண்டிருந்தது. இப்பொழுதுதான் ஏசாயாவின் செய்திகள் அவர் கைகளில் கிடைக்கிறது. இப்ப யோசித்து பாருங்களேன், கவலையோடு கர்த்தரனை மறந்து விட்டார் என்று இருக்கிற ஜனங்கள் இப்பொழுது செய்தியை வாங்கி திறந்து பார்க்கும் பொழுது முதல் வார்த்தையே ஆறுதல் படுத்து, ஆறுதல் படுத்து என்று இருக்கின்றது. என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். ஆறுதல், கம்ஃபர்ட் அப்படின்றப்ப இது ஒரு மாதிரி ஃபஸி ஃபீலிங் கிடையாது. ஒரு மாதிரி அப்படியே நல்லா சுகமா, சரி கவலைப்படாத அப்படின்னு மட்டும் சொல்றது கிடையாது. சில நேரங்கள் வந்து கம்ஃபர்ட் அப்படின்றது வந்து இது ரொம்ப அழுத்தமாக உண்மையை உறக்க சொல்லி அவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுகிற கம்ஃபர்ட்.
இந்த இடத்துல சும்மா ஒரு தட்டி கொடுத்துட்டு போற கம்ஃபர்ட் இல்லை. உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா 40 இருந்து அடுத்துள்ள அதிகாரங்கள்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் இன்னும் உங்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன், நானே கர்த்தர், நான் உங்களுக்காக வருகிறேன், உங்களை நான் மீட்பேன். ஆண்டவர் ரொம்ப தெளிவாக அவர்களுக்கு உண்மையை சொல்லி அவர்களை என்கரேஜ் பண்றாரு. அதான் ஒரு ஆத்தர் சொல்றாரு, லைக் கம்ஃபர்ட் வந்து இந்த இடத்துல ரொம்ப ஒரு ஃபஸி ஃபீலிங் கிடையாது. இட் இஸ் புட்டிங் எ ஸ்டீல் இன் யுவர் பேக் போன். அதாவது முதுகெலும்புல ஒரு ஸ்டீல் கொடுத்து அப்படியே ஸ்ட்ராங் அனுப்பி வைக்கிற மாதிரி அந்த அளவிற்கு ஒரு விதமான கம்ஃபர்ட்டாக இருக்கிறது. இது அப்படியே இன்னொரு அழகான விஷயத்தையும் பார்த்தேன். பழைய ஏற்பாடு முதலாக இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாகவே கிரேக்கத்துல மொழிபெயர்க்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கு பேர் எல்எக்ஸ்எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, செப்டுஜென்ட் பைபிள் சொல்லுவாங்க. அந்த எல்எக்ஸ்எக்ஸை உட்காந்து வாசித்து பார்க்கிறப்ப இந்த வார்த்தை என்ன யூஸ் பண்ணிக்காங்கன்னு சொல்றப்ப பாராக்ளைட்டே அப்படின்னு இருந்துச்சு. பாராக்ளைட்டே அப்படின்னு இருந்துச்சு. பாராக்ளைட்டேன்ற வார்த்தை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோவான் எழுதின சுவிசேஷத்துல போய் வாசிக்கும் பொழுது பாராக்ளைட்டோஸ், ரைட், பரிசுத்த ஆவியானவருக்கு அவர் தேற்றரவாளன். இந்த தேற்றரவாளன் என்றால் என்ன அர்த்தம்? சும்மா அப்படி தட்டி கொடுத்துட்டு கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு போறது மட்டும் இல்ல, உண்மையை உரக்க சொல்லி சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகின்றவர். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி ஆறுதல் படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆர்வப்பட்ட தேவனாய கர்த்தர் இன்றைக்கு உங்களை எப்பொழுதுமே தேர்தல் படுத்தி உண்மையை உரக்க சொல்லி உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்தத்தக்கதாக இந்த பாராக்ளிட்டோஸ், இந்த ஆவியானவர் தேற்றரவாளன் எப்பொழுதும் உங்களுடன் கூட இருப்பதற்காக ஒரு கிஃப்டாவே கொடுத்துட்டு போயிட்டார். ஸோ வாட் அ குட் நியூஸ், ரைட்? ஸோ இன்றைக்கும் ஆண்டவராய கர்த்தர் நீங்க எந்த நிலைமையில் போய்க்கிருந்தாலும் சரி, உங்களை தம்முடைய வார்த்தைகளினால் தேறுதல் படுத்தி ஆறுதல் படுத்தி உண்மையை தெளிவுபடுத்தி அவர் மேலுள்ள நம்பிக்கையில் வளர வைப்பதற்கு அவர் இன்றும் போதுமானவராக இருக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்டால் நம்முடைய மனதில் இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் அது ஒரு பெரிய பதிலாக மாறும். இஸ்ரவேல் இந்த நகாம் என்ற வார்த்தை எப்படிப்பட்டது அப்படின்னா, இமேஜின் பண்ணி பாருங்க, உங்க பிள்ளைய யாரோ வந்து இப்படி தொண்டையை நெரிச்ச மாதிரி இருக்குது, நீங்க வேமா முடியாது அந்த கையை அப்படி எடுத்து விடுறீங்க, ஏன்டா அப்படி பண்றேன்ட்டு எடுத்து விடுறீங்க. இப்போ உங்க பிள்ளை அப்படியே ஃப்ரீயா அப்படி மூச்சு விடுறாங்க பாருங்களேன், அப்படிப்பட்ட ஒரு அர்த்தமா இது நகாம். ஏதோ ஒரு பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருக்கிற மக்களுக்கு விடுதலையாக அந்த மூச்சை விடுவதை போல இன்றைக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் நீங்க எப்படிப்பட்ட ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை தருவதற்கு இந்த பாராக்ளிட்டோஸ் தேற்றரவாளன் போதுமானவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை வாசிங்கள், வேதத்தை தியானிங்கள், ஆவியானவரின் துணையை சார்ந்து வாழுங்கள். இந்த லெந்து காலங்களிலே தேவனுடைய ஆறுதல் உங்களுக்கும் இருப்பதாக, அதே போல நீங்களும் அநேகரை ஆறுதல் படுத்துங்கள். ஈசாக்கினுடைய துக்கம் மாறத்தக்கதாக ரெபேக்கால் ஆறுதல் படுத்தினார்கள். அந்த இடத்திலும் இந்த நகாம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. கலங்கி போய் வந்த ரூத், நகோமியினுடைய வாழ்க்கையிலே போவாஸ் ஒரு ஆறுதலாக இருந்தார். அதை ரூத்தே சொல்கிறார்கள், நீர் எங்களுக்கு ஆறுதல் செய்தீர் என்று சொல்லி. எனவே தேவன் நமக்கு ஆறுதலை கொடுப்பதை போல இந்த 2 காலங்களில் நாமும் அநேகருக்கு ஆறுதலை கொடுப்போம், தேவனின் ஆறுதலை பெறுவோம். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. God bless you all.